ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முதல் மாதம் ஜனவரி மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார். 7ல் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல, ஆதாய ஸ்தானத்துல, உத்தியோக ஸ்தானத்துல, ஃபைனான்சியலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல 11ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் 1, 3, 11, 7 இந்த இடங்களை பார்க்கிறது, சுபத்துவப்படுத்துகிறது. 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டமச்சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான், உங்களுடைய தனாதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் பகவான், உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிர பகவான், உங்களுடைய ராஜ யோகாதிபதி 4, 9 குடையவர் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உட்பட 4 பேர் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 5ஆம் இடத்துல குருவின் வீட்டுல தனுசு மனையில குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். மாதத்தினுடைய 13ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். மாதத்தினுடைய 14ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மகரத்தில் சென்று அமர்கிறார். மகர சங்கராந்தி, தை மாதம் ஆரம்பம், உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்களும் தான தர்மம், ஆன்மீக விஷயங்கள், இந்த அடிப்படையில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அளவுக்கு அதிகமான நற்பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உத்தராயண புண்ணிய காலம். அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் மொத்தமாக 4 பேருமே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சென்று மாதத்தினுடைய பிற்பகுதியில் சென்று அமர்ந்து விடுவார்கள் நடுப்பகுதிக்கு பிறகு. இந்த அடிப்படையில 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 7ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிற போது குருவின் வீட்டில் இருக்கிறார். 7ல் ராகு, 8ல் சனி. இந்த அடிப்படையில கோச்சார வேதை அமைப்புகள்ல நிச்சயமாக இந்த கோச்சார வேதை அமைப்பால 7ல் ராகு, 8ல் சனி இருக்கிற போது கோச்சார வேதை என்று சொல்வார்கள். இந்த அமைப்புகளால அஷ்டமச்சனியாக முழுமையாக உங்களுக்கு எந்த கெடு பலனையும் தர முடியாத அளவில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சனி பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு குரு பகவான் உங்களுக்கு முழுசா சப்போர்ட்டா இருக்கிறார். 5ஆம் இடத்துல உங்களுடைய ஜீவனாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி, உங்களுடைய தனாதிபதி, ராசிநாதன், சூரிய பகவான் அனைவரும் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து விட்ட பிறகும் சுக்கிரனுடைய தொடர்பில் எல்லாமே சுபத்துவமாகத்தான் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னால எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. அவரவருடைய வாழ்க்கை, அவரவருடைய வயதுக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நல்லபடியாக நடக்கும். திருமண வாய்ப்பு முக்கியமான விடயம். திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அறிமுகமாகும். பொதுவாக அஷ்டமச்சனி காலங்கள்ல திருமண விடயங்கள்ல அப்படி ஒன்றும் பெரிய நற்பலன்களை சொல்ல முடியாது. ஆனால் இங்கே 7ஆம் இடம் ராகுவின் இருப்பால, குருவின் தொடர்பால அதீதமாக சுபத்துவமாக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. உங்களுடைய யாதகம், உங்களுடைய பிறந்த யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்து உங்களுக்கு இப்போது நல்லதொரு தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை. உண்மையில சொல்ல பொருளாதாரத்துல ஒரு குறையும் இல்லை. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சகோதர ஒற்றுமை இருக்கும். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், அதாவது சோசியல் ஐடென்டிட்டி, அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய உறவுகள் எல்லாமே 7ஆம் இடத்தை சுட்டி காட்டும். அதாவது 7ஆம் இடம் குருவின் பார்வையால, ராகுவினுடைய இருப்பால பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது சுபத்துவமாக. உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரப்போகிற அத்தனை நண்பர்களாலும் உறவுகளாலும் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது மாதத்தினுடைய முதல் 2 வாரம், மாதத்தினுடைய முற்பாதி நீங்கள் முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்து விடலாம். அற்புதமாக இருக்கிறது. பாக்கியாதிபதி, தனாதிபதி, உங்களுடைய ராசிநாதன் இந்த அமைப்புகள் எல்லாமே குருவின் தொடர்புக்குள்ள நேரடியாக குருவின் வீட்டிலே இருக்கிற போது முதல்ல 2 வாரத்துல இந்த ஆண்டுக்கு தேவையான அத்தனை முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுத்து விட வேண்டும். அதாவது இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, இந்த 2026ஆம் ஆண்டுக்கே தேவையான முக்கியமான எல்லா முடிவுகளையும் இந்த மாதத்துல, ஜனவரி மாதத்துல முதல்ல 2 வாரத்துக்குள்ளும் நீங்கள் எடுத்து விட்டால் அந்த முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவாக இருக்கும். நீங்கள் சாதிக்க முடியும் இந்த ஆண்டுல. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று சொன்னால், சாதிக்க வேண்டும் என்று சொன்னால்,
அசைவில்லாத நோக்கம், இடைவெளி இல்லாத ஈடுபாடு, தொடர் முயற்சி. அதாவது ஒரு உண்மையான உழைப்பை உங்கள் இலக்கு நோக்கி நீங்கள் செலுத்துகிற போது வெற்றி வாகை நிச்சயமாக சூட முடியும். ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்புகளோடு மாதம் முழுவதுமே அற்புதமாக இருக்கிறார் சூரிய பகவான். செவ்வாய் பகவான் சுக்கரனோடு சேர்ந்து மிருகமங்கள யோகம், குருவின் பார்வையில மங்கள யோகம். உண்மையில சொல்றேன், இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. குழந்தைக்காக, குழந்தை செல்வத்திற்காக மருத்துவ உதவியை நாடுபவர்கள் முதல்ல 2 வாரத்துக்கு முன்பாகவே நீங்கள் நிச்சயமாக மருத்துவத்தை நாட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நடக்கிற நன்மைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட முடியும். குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம். அதிர்ஷ்டம் செயல்படும், இறை அருள் செயல்படும், கலத்தரம் செயல்பட போகிறது, தனஸ்தானம் செயல்பட போகிறது. உண்மையில சொல்றேன், அத்தனை நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. குருவினுடைய பலம் இருக்கிறது. என்னதான் கோச்சார அமைப்பில் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் கோச்சார வேதை அமைப்பால சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் தர முடியவில்லை. ஒரே விடயம்தான் உங்களுக்கு அசௌகரியம். அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகம் பலவீனமாக இருந்து உங்களுக்கு இப்போது 6, 8 போன்ற பாபத்து அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிற போது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 6ஆம் இடம் செயல்பட இருக்கிறது. ஆல்ரெடி 8ஆம் இடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள்ல சற்று பாதிப்பு நடக்க காத்திருக்கிறது. நல்ல யோக யாதகமாக இருந்து நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த தீங்கும் என்னால் சொல்ல முடியவில்லை. அவர் பிறந்த ஜாதகத்துல இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். எது அப்படி இருந்தாலும் கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இயல்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது கடன் நோய் எதிர்ப்புகள் கட்டுக்குள் இருக்கும், வருமானம் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், கல்வியில முன்னேற்றமாக போகலாம், உடல் ஆரோக்கியம் சமநிலையாகவே இருக்கும். எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. உங்களுடைய பிறந்த யாதகம் யோக யாதகமாக இருந்து நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. உங்களுடைய பிறந்த யாதகம் பலவீனமாக இருந்து அவயோக தசாபுத்திகளில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அஷ்டமச்சனி காலங்களில் சற்று உஷாராக இருக்க வேண்டும். அந்த ஒரு விடயத்தை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. உத்தராயண புண்ணிய காலத்துல இறை வழிபாடுகள் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை தரும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, உண்மையில அதாவது உத்தராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அபிராமி அந்தாதி யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ அற்புதமான நன்மைகளை பெற முடியும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையற் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆடு மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. உத்தராயண புண்ணிய காலத்துல சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகர்கிற இந்த காலத்துல, மகர சங்கராந்தி ஆரம்பித்து விட்ட இந்த காலத்துல, தை மாதம் ஆரம்பித்து விட்ட இந்த காலத்துல, உண்மையில சொல்றேன், பிரம்ம முகூர்த்தத்துல யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. பஞ்சவடியிலே அமர்ந்து, பஞ்சவடி என்று சொல்கிற போது ஆலமரம், அரசமரம், வில்வமரம், அசோகமரம், நெல்லி மரம், பஞ்சவடியிலே அமர்ந்து இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடிய இடத்தை பஞ்சவடி என்று சொல்வார்கள். பஞ்சவடியிலே அமர்ந்து யோகா தியானம் யாரெல்லாம் அதிகாலையில் செய்கிறீர்களோ எல்லா நன்மைகளையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். உத்தராயண புண்ணிய காலத்துல அபிராமி அந்தாதி உங்களுக்கு வரமாக கிடைத்திருக்கிறது. பாராயணம் செய்து எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது இடைவெளி இல்லாத ஈடுபாடு, அசைவில்லாத நோக்கம், ஸ்மார்ட் ஒர்க். உண்மையில சொல்றேன், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல என்னால சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. எப்படி பார்த்தாலும் எல்லாமே நன்மையாக இருக்கிறது. அதாவது குறிச்சுக்குற தொடர்புகளோடு மாதம் முழுவதும் உங்களுடைய தனாதிபதி நல்லபடியா புதன் பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து பொருளாதார நிலைகளை சீர் செய்து தந்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார். 5ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. உண்மையில சொல்றேன், தீங்கு சொல்ல முடியவில்லை. சமநிலையாக தெளிவாக இருக்கிற போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், இந்த கவிஞர், அழகாக ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார். வேப்பமர உச்சியிலே பேயொன்று ஆடுதென்று சிறு வயதிலேயே சொல்லி வைப்பார்கள், அவன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பார்கள் சொல்லி. சிம்மராசிக்காரர்களுடைய வீரத்தை யாரும் கிள்ளி வைக்க முடியாது. உண்மையில சொல்றேன், தைரியம், நேர்மை, அஞ்சாமை, துணிச்சல், சிம்மத்திடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தைரியசாலிகளான உங்களுக்கு, துணிச்சலான உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே யோகமாக வந்திருக்கிறது. சமநிலையாக தெளிவாக இருந்து வெற்றிவாக சூட வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த பலன்களை எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே வட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.